ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல். அதில் பயிற்சி 1.1ல் 4வது கொஷின். அதில் பார்த்திங்கன்னா 3 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அப்போ கொஷின் பாருங்கள். கீழ்காணும் தசம எண்களை இரு தசம இடத்திருத்தமாக மாற்றுகன்னு கேட்கு. இரு தசம இடத்திருத்தம் எந்த இடத்துக்கு சொல்கிறோம், அதுக்கப்புறம் 4 பாயிண்ட் அதையும் எழுதுறோம். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் 87.755ன்னு கொடுத்துக்கிறான். அப்போது இதில் இரு தசம இடத்திருத்தம் எதுன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 87.755 இல் இரு தசம இடத்திருத்தம் என்பது 100ல் 1ஆம். 100ல் 1ஆம்னா 1/100ன்னு வரும். 1/100 இடத்தினை குறிக்கிறது. அப்போது 100ல் 1னா இது 10ல் 1, இது 100ல் 1. அப்போ 100ல் 1ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா 5 இருக்குது. அப்போது அடிக்கோடிடணும் நம்ம இதுக்கு. அப்போது 100ல் 1ஆம் இடத்தினை அடிக்கோடிட நமக்கு கிடைப்பது 87.755னா இது. அதுக்கப்புறம் வலது பக்கம் என்ன நம்ம பார்க்கணும். அப்போது அடிக்கோடிட்ட இடத்திற்கு வலதுபுறம் உள்ள இலக்கம் என்ன இருக்குது? 5. அப்போது அந்த இலக்கமானது 5ஆக உள்ளது. அப்போ 5 இருந்துச்சுன்னா 1 அதில் கூட்டணும். அப்போது எனவே அடிக்கோடிட்ட இலக்கத்துடன் 1ஐ கூட்ட நமக்கு கிடைப்பது. அப்போது இது கூட 1 நம்ம கூட்டினிங்கன்னா 6 ஆகிடுமா. அப்போது இது வரும். அப்போது 87.76ன்னு வரும் இதுக்கு. அப்போது பாருங்கள், லாஸ்ட்டு பாயிண்ட் வந்து எனவே 87.755 இன் இரு தசம இடத்திருத்தம் பார்த்திங்கன்னா 87.76 ஆகும். அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது கொஷின் 301.513. அப்போது இதுக்கும் இரு தசம எண் எதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம இடத்திருத்தம் எதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போது 301.513 இல் இரு தசம இடத்திருத்தம் என்பது 100ல் 1ஆம். அப்போ 100 1ஆம்னா இது இந்த மாதிரி வரும்.
100ல் 1ஆம் இடத்தினை குறிக்கிறது. அப்போ 100ல் 1ஆம் இடத்தினை அடிக்கோடிட நமக்கு கிடைப்பது பார்த்திங்கன்னா 301.513. அப்போ 100னா இந்த இடத்துல 1 இடத்துல இது 10, 10ல் 1, இது 100ல் 1. அப்போது இந்த இடத்துக்கு குறிக்கிறோம். அப்போது 1க்கு வலது பக்கமாக நம்ம பார்க்கணும். அப்போது அடிக்கோடிட்ட இடத்திற்கு வலது புறம் உள்ள இலக்கம் என்ன இருக்குது? 3 இருக்குதுங்களா? அப்போது அந்த இலக்கமானது 5ஐ விட குறைவு. அப்போ குறைவுனா அந்த எண் அப்படியே வரும். எனவே அடிக்கோடிட்ட இலக்கம் என்ன எதுக்கு அடிக்கோடிட்டோம்? 1. அப்போது 1 ஆகவே இருக்கும். அப்போது லாஸ்ட்டாக ஆகவே கொஷினில் இருக்கிறது எதுங்க? 301.513 ஏன் 2 தசம திருத்தம் பார்த்திங்கன்னா 301.51 ஆகும். அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் 3வது கொஷின் பாருங்கள். 79.997ன்னு கொடுத்துக்குறாங்க. அப்போ 2 தசம திருத்தம் எதுன்னு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும். அப்போ பாருங்கள், 79.997ல் 2 தசம திருத்தம் என்பது 100ல் 1ஆம் இடம். அதுக்கு தான் இந்த மாதிரி 1/100ன்னு எழுதுகிறோம். இடத்தினை குறிக்கிறது. அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட்டு, 100ல் 1ஆம் இடத்தினை அடிக்கோடிட நமக்கு கிடைப்பது. அப்போது 1ஆம் எண்ணா இது, 100ல் 1ஆம் எண்ணா இந்த 9. அப்போது 79.997னா இந்த 9 தான் 100ல் 1ஆம். அதுக்கப்புறம் வலது பக்க எண் நம்ம பார்க்கணும். அப்போது அடிக்கோடிட்ட இடத்திற்கு வலது புறம் உள்ள இலக்கம் பார்த்திங்கன்னா 7 இருக்குதுங்களா? அதனால 7ன்னு எழுது. அப்போது 7னா இது
அந்த இலக்கமானது ஐந்தை விட அதிகம். அப்போது அதிகம்னா நம்ம அது கூட 1 கூட்டணும். அப்போது எனவே அடிக்கோடிட்ட இலக்கத்துடன் 1 கூட்ட நமக்கு கிடைப்பது. பாருங்கள், இங்கே 9 இருக்கிறதுனால இதில் 1 கூட்டினீங்கன்னா 79ன்னா 80 ஆகிடும். ஏன்னா 9னா இது 10 ஆகிடும் மறுபடியும். அதனால் இது 80.00 வரும் ஆகும். அப்போது லாஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஆகவே 79.997 இன் இரு தசம இடத்திருத்தம் 80.00 ஆகும். அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? இதுக்கு அவ்வளோதான் ஆன்சர்.